தெரிந்து கொள்வோம். இன்றைய புனிதர் புனித கெட்டூலியுஸ். இன்று நாம் திருச்சபையால் நினைவு கூறப்படும் புனித கெட்டூலியுஸ் அவர்களின் வாழ்க்கையை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். கிறிஸ்தவத்தின் ஆரம்ப காலத்தில் இயேசுவை நம்பியதற்காக பலர் சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அவர்களில் தைரியமும் விசுவாசமும் நிறைந்த ஒரு மறைசாட்சியே புனித கெட்டூலியுஸ். புனித கெட்டூலியுஸ் பழைய ரோம பேரரசில் வாழ்ந்தவர். அவர் ஒரு ரோமப்படை அதிகாரியாக இருந்ததாக பாரம்பரிய வரலாறு கூறுகிறது. அந்த காலத்தில் கிறிஸ்தவர்களாக இருப்பது மிகவும் ஆபத்தானதாக இருந்தது. ரோம பேரரசு பல இடங்களில் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தியது. இந்நிலையில் கெட்டூலியுஸ் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை கேட்டு அவரை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டார். தனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் இறை நம்பிக்கையில் வளர்த்தார். கெட்டூலியுஸ் கிறிஸ்தவராக மாறிய செய்தி அதிகாரிகளுக்கு தெரிய வந்தது. அவரை அழைத்து கிறிஸ்துவை மறுத்து ரோம தெய்வங்களை வணங்கு என்று கட்டளையிட்டனர். ஆனால் கெட்டூலியுஸ் உறுதியாக, நான் இயேசு கிறிஸ்துவை மறுக்க மாட்டேன் என்று கூறினார். அவரை அச்சுறுத்தினர். பல துன்பங்களையும் வேதனைகளையும் கொடுத்தனர். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் அவர் தனது விசுவாசத்தை கைவிடவில்லை. இறுதி வரை கிறிஸ்துவின் மீது கொண்ட அன்பிலும் நம்பிக்கையிலும் நிலைத்திருந்தார். இறுதியில் கெட்டூலியுஸ் தனது விசுவாசத்திற்காக உயிர் தியாகம் செய்தார். திருச்சபை அவரை மறைசாட்சியாக போற்றுகிறது. பல நூற்றாண்டுகளாக கிறிஸ்தவர்கள் அவரது தைரியத்தையும் விசுவாசத்தையும் நினைவு கூர்ந்து வருகின்றனர். இன்று அவர் நமக்கு சொல்லும் செய்தி என்னவென்றால், சிரமங்கள் வந்தாலும் உலகம் எதிர்த்தாலும் இயேசுவை உறுதியாக பற்றிக்கொள். புனித கெட்டூலியுஸ் நமக்கு விசுவாசம் என்பது வார்த்தைகளால் மட்டுமல்ல, வாழ்க்கையால் சாட்சி கொடுப்பது என்பதை கற்றுத்தருகிறார். நாமும் தினசரி வாழ்வில் இயேசுவுக்கு உண்மையாக இருந்து அவரது அன்பை பிறருடன் பகிர்ந்து வாழ்வோம். புனித கெட்டூலியுஸ் எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். ஆமேன். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக.